3 வார்த்தைகளை கேட்டோம். 4வது வார்த்தையாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னவென்றால் மத்திய எழுதின சுவிசேஷம். நேராக போயிடலாம். பிதாவே, என்னை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சகாயம் செய்யுங்கள். நீர் பேசுகிறாக. என்னை மறைத்து நீங்கள் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனம் நம்ம வாசிப்போம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என்னை கைவிட்டீர். ஆண்டவர் சொல்ல கேட்குறாரு. அப்பாவுக்கு பார்த்துக்கிறார் மகன். தகப்பனே, ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ அவர் எவ்வளோ ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் ஒரே ஒரு பேரான குமாரன். அவர் விசுவாசிகளும் கெட்டுப்பாங்க, நித்திய ஜீவன் அடைவாங்க என்று வசனமும் இருக்குது. இப்படிப்பட்டவரை தேவன் கைவிடுறாரு. அப்போ அது ஏசப்பா சொல்கிறது உண்மையா பொய்யா? நான் அடி தாங்க முடியாத அவர் வளர்றாரா? என்ன அது அப்படி காரணம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஆலோசிப்போம், பார்ப்போம். எதனால் அவர் அப்படி பேசினார் அப்படின்றது. ஏன்னால் அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். ஏசப்பா பொய் உரையாத தேவன் அவர். அப்போது நம்ம வேதத்தில் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 2-3 பேர் எதனால் அவங்க கைவிடப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். முதலாவதாக 2 சாமுவேல் 12:18 நாம் கொஞ்சம் வாசிப்போம், பார்ப்போம். 2 சாமுவேல் 12:18. அந்த மனுஷன் யோசுவாவை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளி காசுகள் நிறுத்தி கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். போட்டுக்கிறீங்க பார். 2 சாமுவேல் என்ன 12 17 படிங்க. முதல்ல 18. மாட்டேன் என்று சொல்வார் இருந்தான். அதாவது தாவீது ராஜா ஒரு பாவம் செஞ்சிடறாரு. இந்த பாவத்தினால தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, அவருக்கு சுட்டி காட்டுறாரு. ஒரு கதை இருக்குது, அது நேரம் இருக்காது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்சிட்ட, ஆகையினால உன்னுடைய மகன் ஆண்டவரை அடிச்சிடுவார் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அது சொன்ன அந்த வார்த்தை நடக்கும். தாவீதுக்கு தெரியும் கடவுள் யாருன்றது. தாவீதுக்கு நல்லா தெரியும். சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு உபவாசம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு, ஒப்பு கொடுத்துட்றான். நான் செஞ்சதே தப்புன்ட்டு போய் தரையில் உட்காந்து உபவாசம் பண்ணுறான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிட்டு. 7ஆம் நாள் பிள்ளை செத்து போயிடுச்சு. உபவாசம் உட்காந்துங்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம உபவாசம் உட்காந்தா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பார், பிள்ளை பழிச்சிக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் போய் உட்காந்து உபவாசம் பண்ணுறான். ஆனாலும் பாருங்க, அங்கே என்ன ஆச்சுன்னா 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிடுச்சு.
அப்போ அது படிங்க கொஞ்சம் அவங்களுக்கு. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு கூட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேற்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு கூட எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாக்குலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். வியாக்குலம் படுவார். ராஜா என்ன பண்ணுவார்? வேக்குலப்படுவாராம். பெரிய ராஜா அவர் வேக்குலப்படுவாராம். அதுக்கு எப்படி போய் நம்ம சொல்கிறது? அந்த வேலைக்காரன் சொல்கிறான், நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் பிள்ளை செத்து போச்சு அப்படின்ட்டு. இதே வேக்குலம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படுறார். கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் துக்கம், அவர் மனம் தாளம் இல்லை, மரணக்கேத்துவான துக்கம் அவருக்கு தாளம் இல்லை, வேக்குலப்படுறாரு. அந்த வேக்குலம் ராஜாவுக்கு வரக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறான் அந்த வேலைக்காரன் வந்து எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்றது. ஆனாலும் அதை வந்து அவன் கேட்குறான். கேட்டுட்டு என்ன பண்ணுறான், அவன் திரும்பியும் வந்து சுதாரிச்சிக்கிறான். என்னன்னு, சரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு உடனே அந்த விரதத்தெல்லாம் விட்டுட்டு போய் குளித்து முடித்து வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே அப்போ வேலைக்காரெலாம் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பிள்ளை செத்து போச்சு, முன்னாடி சாப்பிட்டு முன்னாடி உபவாசம் உட்காந்தீங்க, செத்துட்டு உடனே போய்ட்டு இந்த மாதிரி சாப்பிட்றீங்களே, இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ அவர் கேட்குறாரு, அப்பா மறிச்சிட்டாச்சு திரும்பியும் வருமா அந்த குழந்தைன்னு கேட்குறான். கேள்வி வராதில்ல. அப்போ ஆக வேண்டிய நம்ம பாவம் தான், தேவன் திரும்ப தருவார்னு அவனுக்கு ஒரு நிச்சயம். அதனால தான் அவனுக்கு வந்து ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அதை. ஆனால் திரும்ப அவனுக்கு 2வது குழந்தை கொடுக்கும்போது அவன் சாலமோன் ராஜாவா ஆண்டவர் கொடுத்தார் அவருக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. சாலமோன் ராஜாவா 2வது குழந்தை அவருக்கு பிறக்க வைக்கிறார். ஆக பாவம் செய்தால் தண்டனை உண்டு என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் ஏசப்பா பாவம் செய்யலை. நோட் பண்ணிங்க, ஏசப்பா பாவம் செய்யலை. இங்கே மனுஷன் இங்கே பாவம் செஞ்சுக்கலாம் தாவீது ராஜா. அடுத்தபடியாக வந்து நம்ம யோனா தீர்க்கதரிசி, யோனாவின் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் கொஞ்சம். யோனா எடுத்துட்டிங்களா? யோனா போட்டிங்களா? 2ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இது சரி பார்ப்போம். நான் சொல்லிடுறேன். 1ஆவது அதிகாரத்துலேருந்து 1ஆவது அதிகாரத்தில் நான் சொல்கிறேன். அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போயிட்டு நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு படிங்க பார்க்கலாம். 1ஆவது அதிகாரத்தில் அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி கூட அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கும் போய் தர்ஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு கூட தர்ஷுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ நினிவே என்ற ஒரு பட்டணம் இருக்கு, பெரிய பட்டணம். அங்கே ரொம்ப பாவெல்லாம் பெருகி போச்சு. என்ன அங்கே போயிட்டு இந்த ஆண்டவர் தண்டிக்க போகிறாரு அப்படின்ட்டு போயிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணு அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அறிவிப்பு பண்ண சொல்கிறாருன்னா, இப்படி ஆண்டவர் தண்டிக்கிறாரு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து மனம் திரும்புவாங்கன்ற ஒரு ஆண்டவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் இவருக்கு வந்து யோனாக்கோ வந்து அது வந்து புரியல, என்னத்துக்கு சொல்லாருன்னு. அவருக்கும் தெரியும் என்னன்னு, மன்னிக்க மாட்டார், அவர் தண்டிக்க மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே மன்னிக்கிற தேவன். நம்ம தேவன் யார்? மன்னிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன் அல்ல அப்படின்ட்டு யோனாவுக்கு தெரியும். அதனால தான் அவன் யோனா என்ன பண்ணுறான், அந்த ஊருக்கு போய் சொல்லவே இல்லை. இவன் வேறு வழியாக போயிடுறான். வேறு வழியாக போய் ஒரு கப்பலில் ஏறி கப்பலில் போயிடுறான். போனாலும் ஆண்டவர் அவனை திருப்பி கொண்டாட இருப்பாருங்க. எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போயிடுறான். கீழ்ப்படியாமைக்காக தான் இதை சொல்கிறேன். கீழ்ப்படியாமல் போயிடுறான்.
ஆனாலும் அந்த ஆண்டவர் சொன்ன செயலை செய்து முடிக்கணுன்றதுக்காக அவனை திருப்புறாரு. எப்படி திருப்புறாருன்னா, அந்த கப்பலே ஆடுது அங்கே கடலில். அந்த கப்பல் இவ்வளோ பெரிய அலை, கப்பல் உள்ள இருக்கிறவங்களாம் பயப்படுறான், ஐயோ ஐயோ கத்துறான். மாலுமி வந்து அலறான். அப்படியானா என்ன விஷயம்? கப்பல் கவுந்துரும். அப்படி என்றால் நம்மளுக்கு இருக்கிற அந்த சாப்பாட்டுக்கு தேவையான பொருளுங்க, திங்ஸுங்க எல்லாம் இருக்குது, பாரம், வெயிட் ஓவரு, இனிமேல் கப்பல் தாங்காது, உடையும். ஆகையினால அது எல்லாத்தையும் கொண்டு தண்ணியில் போட்டுருங்க எல்லாத்தையும் அப்படின்னு போட்டாங்க. சாப்பாட்டு பொருளெல்லாம் போட்டாங்க. ஏன்னா அது ஒரு 4 மாதம் 3 மாதம் போவோம் கப்பல். அது எல்லா தேவையான பொருளெல்லாம் அதில் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. போட்டாலும் பாருங்கள், திரும்பி கப்பல் ஆடுது, அலை அடிக்குது, கப்பல் ஆடுது. அப்போ எல்லோரும் ஜனங்களாம் அலறாங்க. அப்போ இந்த கப்பலை நடத்துக்கிற அந்த மாலுமிக்கு அவனுக்கு தான் பொறுப்பு, எல்லோரும் எதுவுமே சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி போடுறாங்க. இது எதனால் நடக்குது, யார் நிமித்தம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கப்பல் ஷிப்பில் ஏதோ ஒரு 50 பேர் ஏறிப்பாங்கன்னா 50 பேர் டிக்கெட் நம்பர்லாம் அவனுக்கு தெரியும்ல. அப்போ எல்லோரும் ஏன்றாங்க, எல்லாம் யார் யார் பேர் பார்த்தா ஒரு ஆள் மிஸ்ஸிங், ஒரு ஆள் காணோம். என்னப்பா ஒரு ஆளை காணோம், சரி தேடு, கப்பலுக்குள்ளே போய் தேடினா அவன் அடித்தட்டில் போயிட்டு தூங்கினுக்கிறான் நல்லா உறக்கமாக அழகாக. யார்? யோனா. ஆண்டவர் சொன்ன வேலையை விட்டுட்டான், அவர் வேலையை போயிட்டு அவர் பார்த்துட்டு தூங்கினுக்கிறார். இன்றைக்கும் அதே தான், நம்ம சபையில் கூட சரி, வீட்டிலும் சரி, பெற்றோர்கள் சொல்கிற வேலையை விட்டுருவாங்க பிள்ளைங்க, அவங்க இஷ்டமாக ஒரு வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது பிள்ளைகள், பெற்றோர்களும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதே போல் நம்ம சபையிலும் இங்கே என்ன போதிக்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அந்த கீழ்ப்படுதல் நம்ம வந்து கற்றுக்கணும், இன்னும் அதிகமாக வளரணும். அதுக்காக தான் இந்த யோனா குறித்து நான் சொல்ல வரேன். அப்புறமா அது மாத்திரம் இல்லாமல் அப்போ அந்த யோனா பேர் வருது, பேர் வந்து அப்போ எங்கே கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராங்க. ஏப்பா நீ யாருப்பா, நீ உன் பேர் என்ன, எந்த ஊர், நீ எங்கே அப்போ அவன் புரிஞ்சிக்கலாம். இவ்வளோ ஜனம் அப்படி ஆடுறோம், நாங்கள் இதெல்லாம் போட்டுட்டோம்ப்பா, எல்லாம் கப்பல் போல் அடிக்குது, காற்று ஓவர் தூக்குது, கடல், பயம். அவன் மட்டும் தைரியமாக, அவன் தெரியும் எதனால் இது வருதுன்ட்டு அவருக்கு தெரியுது. பாக்கி எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அப்பா யார் நிமித்தன்றது தேவையில்லப்பா, என்ன நீ முதல்ல கேட்குறாங்க, நீ எந்த ஊருப்பா, உன் பேர் என்னப்பா, நீ என்ன ஜாதியான்பா, இதெல்லாம் கேட்குறான். அவன் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்துலேருந்து நான் வரேன்றான். தேவனிடத்துலேருந்து ஓடி வந்துட்டான்றான். அப்போ இவன் பயப்படுறான், கட்டில் அந்த மாலுமி பயப்படுறான், ஐயோ தேவ சமூகத்துலேருந்து ஓடி வந்தோன்னா, ஐயோ என்னடா அதுன்ட்டு பார்க்குறது, எப்பா என்னப்பா அவனுக்கு நடுக்கும், ஐயோ தேவ சமூகத்தில் வந்துக்கிறான்னாக்கா என்ன பெரிய காரியமாச்சே. தேவனுக்கு அடுத்ததாக தானே வச்சுங்கிறாரு தீர்க்கதரிசிகளும் நம்ம பிரசங்கம் பண்ணுறவங்களும் எல்லாரும் ஆண்டவர். அவன் பயப்படுறான். அப்போது சரி இது யார் நிமித்தம் வந்தது இந்த பாதிப்பு, பயம், திகில் எல்லாருக்கும் வந்துச்சு. மற்ற உயிருக்குன்னா எல்லாரும் பயப்படுறாங்களே. அப்போ சொல்லிட்டான், ஒன்றும் பண்ணாதீங்க, என்னை மட்டும் தூக்கி கடலில் போட்டுருங்கோ, என்னையை மட்டும் கடலில் தூக்கி போட்டுருங்க.